மார்னிங் எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா இண்டஸ்ட்ரியல் கண்ட்ரோல் சிஸ்டம். அப்படின்னா என்னன்னா இண்டஸ்ட்ரீஸில் ப்ராசஸை மானிட்டர் பண்ணவும் கண்ட்ரோல் பண்ணவும் யூஸ் பண்ணுற ஒரு சிஸ்டமாக தான் நம்ம இண்டஸ்ட்ரியல் கண்ட்ரோல் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு இன்ட்ரோடக்ஷனில் என்ன சொல்கிறாங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ப்ராசஸை மானிட்டர் அண்டு கண்ட்ரோல் செய்கிற யூஸ் பண்ணுற ஒரு ப்ராசஸ். இது இண்டஸ்ட்ரிக்கு ஹை ப்ரொடக்டிவிட்டி, பெட்டர் குவாலிட்டி, சேஃப்டி, அக்யூரசி, ரெடியூஸ்டு ஹியூமன் எஃபர்ட்ஸ் கிடைக்குது. இதோட எக்ஸாம்பிள்ஸ் என்னென்னா பிஎல்சி, டிசிஎஸ், ஸ்கேடா, அதுக்கப்புறமா சிஎன்சி கண்ட்ரோல் சிஸ்டம். நெக்ஸ்ட் பேசிக்ஸ் எலமெண்ட்ஸ் ஆஃப் ஐசிஎஸ். இதோட மெயின் காம்போனன்ட்ஸ் என்னென்னா சென்சார், கண்ட்ரோலர், ஆக்சுவேட்டர், ப்ராசஸ். ஃபஸ்ட்டு சென்சார்ன்றது என்னென்னா டெம்பரேச்சர், ப்ரெஷர், ஃப்ளோ, ஸ்பீடோட வேல்யூஸை மெஷர் பண்ணும். அடுத்து கண்ட்ரோலர் சென்சார்லேருந்து கிடைக்கிற ஆக்சுவல் வேல்யூவை டைரக்ட் வேல்யூவோட கம்பேர் பண்ணும். அடுத்து ஆக்சுவேட்டர் கண்ட்ரோலர் கொடுக்குற கண்ட்ரோல் ஆக்ஷனை ஆக்சுவேட்டராக பெர்ஃபார்ம் பண்ணும். அடுத்து ப்ராசஸ் நம்ம கண்ட்ரோல் பண்ண வேண்டிய ஆக்சுவல் இண்டஸ்ட்ரியல் ஆப்ரேஷன் தான் இந்த ப்ராசஸ். இந்த 4 காம்போனன்ட்ஸும் சேர்ந்து ஒர்க் பண்ணி இண்டஸ்ட்ரியல் ப்ராசஸை கண்ட்ரோல் பண்ணுது. நெக்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் கண்ட்ரோல் சிஸ்டம். இது 4 டைப்பாக பிரிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு கண்டினியூஸ் கண்ட்ரோல் சிஸ்டம். அப்படின்னா என்னென்னா கண்டினியூஸ்லி சேஞ்சிங் வேரியபிளை கண்ட்ரோல் பண்ணும். எக்ஸாம்பிளுக்கு டெம்பரேச்சர் அண்டு ப்ரெஷர் கண்ட்ரோலை சொல்லலாம். செகண்ட் பேட்ச் கண்ட்ரோல் சிஸ்டம். அப்படின்னா என்னென்னா ப்ரொடக்ஷனை பேட்ச் பை பேட்சாக நடத்தும். எக்ஸாம்பிளுக்கு பேராமெடிக்கல் அண்டு ஃபுட் இண்டஸ்ட்ரீஸ். தேர்டு டிஸ்கிரேட் கண்ட்ரோல் சிஸ்டம். அப்படின்னா என்னென்னா இண்டிவிஜுவல் பார்ட்டை சீக்வன்சல் ஆப்ரேஷன் கண்ட்ரோல் பண்ணும். எக்ஸாம்பிளுக்கு அசம்பிளி லைன் அண்டு சிஎன்சி மிஷின். ஃபோர்த்து சூப்பர்வைசரி கண்ட்ரோல் சிஸ்டம். அப்படின்னா என்னென்னா இண்டஸ்ட்ரியல் ப்ராசஸை மானிட்டர் அண்டு சூப்பர்வைஸ் பண்ணும். எக்ஸாம்பிளுக்கு ஸ்கேடாவை சொல்லலாம். அடுத்து ப்ராசஸ் இண்டஸ்ட்ரீஸ். ப்ராசஸ் இண்டஸ்ட்ரீஸ்னால் என்னென்னா மெட்டீரியலை கண்டினியூஸாக இல்லை பேட்ச் ப்ராசஸ் மூலியமாக ப்ரொடியூஸ் பண்ணுற இண்டஸ்ட்ரின்னு இதுக்கு அர்த்தம். இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்னா மெட்டீரியல்ஸ் கண்டினியூஸாக ஃப்ளோ ஆகும். டெம்பரேச்சர், ப்ரெஷர், ஃப்ளோ இதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பேராமீட்டர்ஸ். அடுத்து இதுக்கு ஆட்டோமேஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அடுத்து இது ப்ராசஸை ஸ்டாப் அண்டு ரீஸ்டார்ட் பண்ணுறதுக்கு சம்டைம்ஸ் டிஃபிகல்ட்டாக இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு ஆயில் ரிஃபைனியர்ஸ், கெமிக்கல் இண்டஸ்ட்ரி, பவர் பிளான்ட்டு, சிமெண்ட் இண்டஸ்ட்ரி அண்டு ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரீஸ். நெக்ஸ்ட்டு டிஸ்கிரேட் மேனுஃபேக்சரிங். டிஸ்கிரேட் மேனுஃபேக்சரிங்ன்றது இண்டிவிஜுவல் பார்ட்டை ஒரு ப்ராடக்டாக ப்ரொடியூஸ் பண்ணுது. இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்னா ப்ராடக்டை பீஸ் பை பீஸாக மேனுஃபேக்சர் பண்ணும். நெக்ஸ்ட் சீக்வன்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன் இதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். அடுத்து பொசிஷன், ஸ்பீடு, அதுக்கப்புறமா டைமென்ஷனை கண்ட்ரோல் பண்ணும். அடுத்து ரோபோட்ஸ், அதுக்கப்புறமா சிஎன்சி மிஷினை காமனாக யூஸ் பண்ணும். இதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னா ஆட்டோமொபைல் மேனுஃபேக்சரிங், மிஷின் டூலு, எலக்ட்ரானிக் அசம்பிளி அண்டு கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ். ப்ராசஸ் விசஸ் டிஸ்கிரேட் மேனுஃபேக்சரிங்கோட டிஃப்ரென்ஷியேஷன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ப்ராசஸ் இண்டஸ்ட்ரீஸ். அப்படின்னா என்னென்னா கண்டினியூஸ் ஆர் பேட்ச் ப்ரொடக்ஷன் நடக்கும். அதுக்கப்புறமா பல்க் மெட்டீரியல் ப்ரொடியூஸ் பண்ணும். டெம்பரேச்சர், ப்ரெஷர், ஃப்ளோ இதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். கெமிக்கல், ஆயில், பவர் இண்டஸ்ட்ரீஸில் இது யூஸ் பண்ணுவாங்க. இது டிசிஎஸ் அப்புறம் ஸ்கேடாவில் காமனாக யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து டிஸ்கிரேட் மேனுஃபேக்சரிங் அப்படின்றது என்னென்னா இண்டிவிஜுவல் ப்ராடக்டை மேனுஃபேக்சர் பண்ணும். ப்ராடக்டை பீஸ் பை பீஸாக ப்ரொடியூஸ் ஆகும். அடுத்து பொசிஷன், ஸ்பீடு, டைமென்ஷனுக்கு இது இம்பார்ட்டண்ட்டு. ஆட்டோமொபைல், சிஎன்சி அசம்பிளியில் இண்டஸ்ட்ரீஸில் இது யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து இது பிஎல்சி, சிஎன்சி, ரோபோட்டுக்கு காமனாக யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு கன்க்ளூஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இண்டஸ்ட்ரியல் கண்ட்ரோல் சிஸ்டம் மாடர்ன் இண்டஸ்ட்ரீஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. இது ஐசிஎஸ்ஸை யூஸ் பண்ணுறது மூலமாக ப்ரொடக்டிவிட்டி, குவாலிட்டி, சேஃப்டி அண்ட் அக்யூரசி இம்ப்ரூவ் ஆகுது. ப்ராசஸ் இண்டஸ்ட்ரியில் மெயினாக கண்டினியூஸ் ஆர் பேட்ச் ப்ராசஸ்க்கு கண்ட்ரோல் பண்ணுறாங்க.
ஆனால் டைரக்ட் மேனுஃபேக்சரிங்கில் இண்டிவிஜுவல் ப்ராடக்டை ஆப்ரேஷன்ஸால் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஸோ ப்ராப்பராக கண்ட்ரோல் சிஸ்டமை யூஸ் பண்ணுறது மூலயமா இண்டஸ்ட்ரீஸில் எஃபிஷியன்ட் அண்டு ரிலையபிள் ப்ரொடக்ஷன் வந்து அச்சீவ் பண்ண முடியும். தேங்க்யூ.